வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் 23ஆம் தேதியிலிருந்து தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் பணங்கள் தேவையில்லாமல் கொண்டு போகக்கூடாது. ஒரு அளவு அவங்களுடைய சட்டங்களில் இதுதான் கொண்டு போகணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதை மீறி கொண்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்து மேலே தவறு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி என்ன காரணத்துக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிவிச்சுட்டு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்ட்டோம்னா அவங்க நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஒரு பவுன் நகை வாங்க போனாலே 1,20,000 ரூபா. ஒரு வணிகர் இப்போ விவசாயி இருக்காருன்னா அவங்க விவசாய பொருளை கொண்டு வரோம்னா குறைஞ்சபட்சம் அவங்க 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அவங்க அந்த இதுக்கு கொண்டு வராங்க. இப்படிலாம் கொண்டு வர சூழ்நிலை 50,000 இன்றைக்கே கொண்டு வந்ததை 50,000 மட்டும்தான் வணிகர் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இது வணிகரை மிகவும் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன்னா நாங்கள் தொழிலை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் அறிவித்த உடனே என்ன ஆகுதுன்னா உடனடியாக அங்கங்கே பறக்கும் படை அப்படின்னு சொல்லி அங்கங்கே எங்களோட வணிகர் பணம் தான் சிக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் அரசாங்கத்துக்கு நீங்கள் போடுற சட்டத்திட்டனால வருவாய் வேற அப்படி குறைஞ்சு போயிடுது. வரவு செலவு யாருமே பண்ணாமல் ஆயிடுது. அதனால் தேர்தல் ஆணையம் அவங்க அரசாங்கம் ஒன்று கூடி இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பொதுமக்களோ வியாபாரிகளோ ஒரு 3 முதல் 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் வரலாம். அதுக்கு மேலே உள்ளதுன்னா நீங்கள் அதுக்கு உண்டான ரசீதுகள் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிங்கன்னா மக்களுக்கும் வணிகர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தொழில் பண்ணுறதுல இன்னைக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க திடீர்னு ஒரு 50,000 1 லட்சம் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்குது. இதில் இந்த சூழ்நிலையில் இந்த பறக்கும் படையினை பிடிக்கிறப்ப நாங்கள் எந்த சூழ்நிலையும் நான் எந்த ஒரு சில்லறை வியாபாரியும் நான் எப்படி நான் உங்களுக்கு கணக்கு காமிக்க முடியும்? எந்த அடிப்படையில் நாங்கள் கணக்கு காமிச்சு நான் உங்கள்கிட்ட பணத்தை நாங்கள் ரிட்டர்ன் வாங்க முடியும்? கொஞ்சம் மக்களோட சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சு கொஞ்சம் எங்களுக்காண்டி பொதுமக்களுக்காண்டி தேர்தல் கமிஷன் இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி எங்களுக்கு திருத்தம் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சந்தைக்கு போகிறாங்க, ஒரு 5 ஆடு கொண்டுட்டு போகிறோம். ஒரு ஆடு எப்படியும் 50,000 கம்மி இல்லாமல் விற்கிது. ஒரு 4 ஆடு 5 ஆடு 10 ஆடு விற்றாவே 2 லட்சம் 3 லட்சம் வருது. அதை ஒரு விவசாயி எந்த கணக்கில் கொண்டு வருவார்? இப்படிப்பட்ட ஒரு என்னதான் டிஜிட்டல் இந்தியாவாக இருந்தாலும் விவசாயிகளில் பணம் விற்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு விவசாயி ஒரு ஆடை வாங்கிட்டு வரையில் நிச்சயமாக அவர் தடுக்கப்பட்டு அந்த பணம் பரிதம் செய்யப்படுகிறது. அவர் எந்த கணக்கை காமிப்பார் என்று எங்கள் புரியவில்லை. சிறு குறு வியாபாரிகள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷமாவது இது முன்கூட்டியே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். கொடுத்தா தான் மக்கள் கொஞ்சம் பயன்பாட்டுக்கு வருவாங்க. இப்போ மக்கள் நிறைய வணிக ரீதியாகவும் நிறையா பண்ணுறாங்க. இப்போ பில் போடணுன்னா இப்போ கலெக்ஷன் பண்ணி கொண்டு தான் பில் போட வேண்டியிருக்கும். இப்போ முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா பில் போட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணத்தை கலெக்ஷன் பண்ணி போகும்போது பறக்கும் படையில் இடையில பிடிச்சிடறாங்க. அதுக்கு டாக்குமெண்ட் அது கொடுன்னா இப்போ அது சாமானிய மக்களால் முடியாது. ரசீது ஒரு ஒன்றும் இல்லை சார். இப்போ நகைக்கடை ரசீது காமிக்கிறது இப்போ கொரோனா நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரசீது நம்ம காமிக்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஒரு ரசீது காமிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரசீது இருந்தால் இப்போ நகைக்கடை சீட்டு இந்த மாதிரி காமிச்சாவே விட்டுறணும் சார். இப்போ சாமானிய மக்கள் தான் சார் இந்த எலெக்ஷன் வரையும் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இல்லை போலீஸ் ஸ்டேஷனை அணுகலாம். இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னும் என்னென்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு தெரியலை. பொதுவாக தேர்தலை நல்ல விதமாக நல்ல முயற்சியில் அவங்க பண்ணுற அந்த தேர்தல் அந்த ஜனநாயகத்தின் படி அது அந்த தேர்தல் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம பொதுமக்களும் இருக்கிறோம். ஒரு பவுன் நகை 1.15 வருது, 1,15,000 ரூபா. 50,000 ரூபா தான் வெளியே கொண்டு போகணும் பெர்மிஷன் சொல்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அதனால் இந்த வரம்பை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். சாதாரண ஒரு விவசாயி ஒரு கூலி தொழிலாளியோ வெறும் 50,000 கொண்டு போனால் அதுக்கு மேலே 1 லட்சம் ஒரு பவுன் நகை தாலி பவுன் வாங்குறது கூட இன்றைக்கி அவ்வளோ ரூபா தேவைப்படுது. அதை நீங்கள் கொஞ்சம் தேர்தல் ஆணையம் அதை ஆலோசனை பண்ணணும். இப்போ நிற்கிற விலைவாசிகளில் தங்க வைக்கிற விலைவாசிகளில் சாதாரணமாக 1 பவுன் வாங்கினாலே 1.5 லட்ச ரூபா ஆகுது. இப்போ 2 பவுன் வாங்கினாலே என்ன 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஏன்ட்ட என்ன கொடுப்பு காமிக்க முடியும்? இதனால் ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதனால் கொஞ்சம் அமௌண்ட்டை 50,000ங்கிறது கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஒரு 2 லட்ச ரூபா அதிகபட்சம் இல்லை 3 லட்ச ரூபா அதிகப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் செலவு கொஞ்சம் பணம் கொண்டு போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும்.
சட்டமன்ற தேர்தலில் உதகையில் எதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளாக உள்ளது, அதற்கு பொதுமக்கள் இளைஞர்கள் கூறும் தீர்வுகள் என்ன என்பது குறித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இங்கே வரவங்களுக்கு வந்துட்டு இந்த பார்க்கிங் வசதி இல்லாதனால அவங்க வண்டியிலேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு அவலநிலை நடக்குதுங்க சார். அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஹைட்ராலிக் பார்க்கிங் பண்ணும்போது பார்க்கிங் கரெக்டாக இருக்கும்போது அவங்களும் ஹாப்பியாக இந்த என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம், வந்து சுற்றி பார்க்கலாம், 4-5 இடத்தும் பார்க்கலாம், நல்லா இருக்குங்க சார். நடுத்தர வகுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. 1200 சதுர அடிக்கு மேல நம்ம அப்ரூவல் கேட்டோம்னா தான் மட்டும்தான் இன்னைக்கு அப்ரூவல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். இதுவும் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலைகள்லாம் மாறி வந்தாதான் மலை மாவட்டம் பொருளாதாரத்திலும் மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய கோர்சஸ்க்கான அவைலபிலிட்டி இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜேர்னலிசம் அந்த மாதிரி நான் ஜேர்னலிசம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் ஜேர்னலிசம்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். தேயிலைக்கான ஒரு நிலையான ஒரு ரேட் வந்து எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நிலையான ரேட்டு கிடையாது. அதை வந்து எங்களுக்கு ஒரு ரேட்டாக நியமிச்சு கொடுத்தா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் நீலகிரி சைடு வந்துட்டு கிழங்கு, கேரட், பீட்ரூட் இதுதான் அதிகமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான ரேட் விலை ஏறவும் இறங்கவும் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிழங்கு கொடுக்கும்போது நாங்கள் வந்து விவசாயிகளும் பாதிக்கப்படாம மக்களும் பாதிக்கப்படாம ஒரு நிலையான ஒரு வருமானத்தை நாங்களும் ஏற்படுத்திக் கொள்வோம், மக்களும் அதனால பயனடைவாங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகள் வந்து வசதி இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு 460 கோடியில வந்துட்டு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் மருத்துவமனை கட்டி கொடுத்தாலும் இப்போ அதுக்கான மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு மருத்துவர்களை வந்து நியமிச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் உயர்தர சிகிச்சைகளுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நவீன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இங்கே முடியாதுன்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு தான் நீங்கள் அனுப்புறீங்க. அந்த ஒரு வசதிகள் இருந்தும் ஏன் உங்களால் அங்கே அனுப்புறீங்க அப்படின்றதுக்கு வந்து அந்த பற்றாக்குறையை வந்து நீக்கி கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருந்தும் குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கு மருத்துவமனையில். அந்த குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ இருக்க வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாதி அடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷ காலமாகவே இப்படி தான் இருக்கு. இது வந்துட்டு மக்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி இது ஒரு பெரிய வந்துட்டு பொருளாதாரமாக ஒரு இழப்பாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்துட்டு பொருள் வாங்குறாங்கன்னா ஒன்று மார்க்கெட்டில் போய் எல்லாமே வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம செரிங்கா ஸ்டோன் வாங்கினோம்னா ஏடிசியில், ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இடத்துல போய் ஒரு பொருளாக வாங்க வேண்டியதாக இருக்குது. வியாபாரிகளுக்குமே அவங்க கடை வந்துட்டு ஷிஃப்டிங்கில் தான் இருக்காங்களே தவிர இன்னுமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான கடையில் அவங்களும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ 2 பேருக்குமே இது ஒரு இழப்பாக இருக்குது. போராட்டங்களும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ரோடு பிரச்சனை. தண்ணி கட்டி வந்து ரொம்ப கஷ்டம். தண்ணி 2 நாளைக்கு ஒருத்த 4 நாளைக்கு ஒருத்த விடுறாங்க. தண்ணிக்கு வேலைக்கு போகிறவங்க எப்படி நாங்கள் வேலைக்கு போகிறதா இல்லை தண்ணி பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் மிருகங்கள் ஜாஸ்தி, வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிருகங்கள்லாம் ஜாஸ்தி வருது. அதை வந்து யாரும் இது பண்ணுறதில்ல. செடிங்களுக்குள்ளே உட்காந்துக்கிறது தெரியறது இல்லை. குடிநீர் எங்களுக்கு வசதி இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் விடுறாங்க. நிறைய பேர் இருக்கிறோம். எங்களுக்கு அடிக்கடி தண்ணி வேணும். ரோடு பிரச்சனை கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணணும். கேஸு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுக்கணும். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. கல்வியை வந்து அரசுமயமாக்கணும். சுகாதாரத்தை இந்த ப்ரைவேட்லாம் கொள்ளடிக்கிறாங்களே, ஹாஸ்பிட்டல்லாம் போனாவே ஒருத்தர் உள்ளே போனாவே மொத்தமாக உருவி அனுப்பிச்சிடறானுங்க. அதெல்லாம் சீர் பண்ணணும். இந்த அடிப்படை தேவை ஒழுங்காக சீர் பண்ணாவே சிறந்த. யாரும் எந்த மக்களும் இலவசத்தை கேட்கல, இதை கூட அதை கூட கேட்கல. எல்லாம் வந்து அந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு முன்னெடுத்துக்கு வரும், இந்த ஆட்சி வந்தால் முன்னெடுத்துக்கு வருங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஆட்சி வந்து முன்னெடுத்துக்கு வரவே இல்லையே. எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். நாங்கள் என்ன செய்வோம் சொன்னீங்க? ஒரு ஏழைகளுக்கு இருக்கிற வீட்டுகளை இடிச்சு போடுறீங்க. ஒரு ஏழைகளுக்கு என்னாலும் உதவி செய்கிறீங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுக்கு ஓட்ட போட, அதுக்கு ஓட்ட போட, அதாச்சுக்கு வந்தால் இதாச்சுக்கு வந்தால் நாங்கள் செய்வோங்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன நிறைவேற்றியிருக்கீங்க? ஒன்றுமே நிறைவேற்ற கிடையாது. நான் 80 வருஷமாக தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ட்ரையல் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொள்ளடிக்கிறாங்க. எங்கள் வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. குழந்தைய குட்டின்னு எல்லாம் வாரின்னு வெளில வந்தோம். இது முழுக்க முழுக்க வக்கீலும் போலீஸும் செஞ்சு அதிரடி மோசடி சார். இதுக்கு நல்ல ஒரு வழி சொல்லுங்கள். குழந்தை பேரை சொல்லி ஏமாற்றி எங்கள் இடத்தெல்லாம் இடிச்சிட்டானுங்க. எல்லாம் வாரி எல்லாம் சாமான் அங்கங்கே போட்டுட்டு வாழ்வாதாரத்துக்கே இல்லாத ரொம்ப அவஸ்தைப்படுறோம். நல்ல படிப்பு, எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும். நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் நல்லா டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாம் நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க.
ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் பண்ணி படிப்பு நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். கல்வி மருத்துவம் இலவசமாக கொடுக்கலாம். ஆல்ரெடி எல்லாரும் கொடுக்கறதுனால இப்போ வர்ற கட்சியும் அதை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போயிட்டாங்க. முக்கியமாக வந்து ஃப்ரீயை நிப்பாட்டிட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அது ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணாலே இது நல்லாயிருக்கும். எதுக்கு ஃப்ரீ கொடுக்குறீங்க? யார் கேட்டால் இப்போ உங்களை ஃப்ரீ? இந்த ஃப்ரீயை யாருமே கேட்கல, எப்போவும் தேவை கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை தர இதை தர, நீங்கள் எந்த காசை வச்சு தரீங்க? நீங்கள் எங்கள் காசை வச்சு எங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, நாங்கள் கேட்கலையே. அது விஜயாக இருந்தாலும் சரி, அது எடப்பாடி சாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃப்ரீயாக கொடுத்துருந்தீங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை கவர் பண்ணுங்கள், ரோடை கிளியர் பண்ணுங்கள், எந்த ஒரு நோயும் இல்லாமல் பார்த்துங்க. முதல்ல இப்போதைக்கு தேவை பொம்பளை பசங்களுக்கு சேஃப்டி. அது எவன் பண்ணாலும் கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கான என்ன ஒரு சிஸ்டமோ அதை மாற்றுங்க. இதுவே சிஎம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை வந்து இராணுவ கட்டமைப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. அதனால் வந்து இது வந்து இஷ்யூஸ் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறதா இல்லை வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற ஆட்சி நடந்துக்கிறாங்க எப்படி புரிய மாட்டுது. பண்ணுறேன் சொல்கிறாங்க, ஓட்டு கேட்குறாங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. எல்லாம் வரவங்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஆட்சி நடந்தது எதுவும் மாற்றம் இல்லை. இப்போ புதுசாக வரவங்க எதனா பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அதே மாதிரி போதை அடிமை நிறைய பேர் மாணவர்கள் கஞ்சா மாத்திரை கீத்திரை நிறைய ரொம்ப தப்பு வழியில் தான் போகிறாங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. எந்த போதை பொருட்கள் எல்லாமே தடை பண்ணணும். நிறைய ஸ்போர்ட்ஸில் போகலாம், அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதை சொல்ல வரல. பட் ஆனால் படிப்புக்கு மெயினாக இது கொடுக்கலாம். போதைப் பொருள் தடுத்தாலே பாதி க்ரைமு நம்ம இதில் நடந்துடும். ரொம்ப இப்போ க்ரைம் தான் மோஸ்ட்டாக சின்ன பசங்க தான். ஒரு பொண்ணுங்களை இது பண்ணிட்டோம், பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சின்ன பசங்க தான் கஞ்சா அடிச்சுட்டு யாராக இருந்தாலும் ஒரு வைலன்ஸ் பண்ணுறதோ, ஏன் ட்ரெயினில் ஏதோ ஒரு ஊர் பையனை அடிச்சு போடுது, வெட்டி போடுது. ஸோ அதனால் இதெல்லாம் மாறணும். இது மாறினா தான் நம்ம ஒரு லெவலில் போக முடியும். ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்கிறது கவர்மெண்ட் பசங்களுக்கும் கிடைக்கலாம், ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும். அதேமாதிரி நீ சொன்ன மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து தரமான மருந்து மாத்திரையும் தரலாம். முடியாதவங்க கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதுதான். மீதி எல்லாமே எல்லோரும் கொடுத்த வாக்குறுதி தானே எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இவர் நடைமுறை நடத்திட்டு வரது தான் அவங்க கொடுக்குறேன்றாங்க. வரப்போகிற தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல மருத்துவம் வேணும், நல்ல காலேஜு, நல்ல கல்வி வேண்டும். இலவசம்லாம் கொடுத்து இது பண்ணக்கூடாது. ஜென்ரலாக இதுமாதிரி சிங்கப்பூர் மாரி மாறணுன்னா கல்வி, மருத்துவம், நல்ல வேலைவாய்ப்பு இது கொடுத்தாவே ஒரு சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு.